ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஆர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 2-3 வீடியோவில் பேசியிருந்தோம். நடிகைகளுடைய அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்கள மீறி அவங்களுக்கு வந்து சில நடிகைகள் பிடிக்கும். ஆனால் அவங்கள மீறி வந்து அந்த நடிகையை அனுபவிக்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு சீனில் வச்சு வந்து நசுக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து சில நடிகைகளுடைய வாங்கனிகளை பிடிச்சி அந்த சீனுக்கு தேவையே இல்லைனாலும் எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி ஆக்சிடென்டலாக நடக்கிற மாதிரி அந்த விஷயங்களை வந்து பிடிச்சி என்ஜாய் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில நடிகைகளை வச்சு நம்ம போட்டிருந்தோம். லக்ஷ்மி ராய், அப்புறம் வந்து ஸ்னேகா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகளை வச்சு நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து பார்ட் 4. ஸோ இந்த வீடியோவில் எந்த கண்டென்ட் இருக்குது, என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி 2 நடிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து முதலாக பார்க்க போகிற நடிகை வந்து ஸ்னேகா. ஸோ ஸ்னேகா வந்து ரொம்ப ரேர் மூமெண்ட்டாக தான் வந்து அவங்களுடைய முன்னழகை வந்து அனுபவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து நடிகர் விக்ரம் கூட அந்த ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் சில கவர்ச்சிகரமான காட்சிகள் இருந்தாலுமே ஸோ ஒரு குளத்தில் வந்து 2 பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சியில் ஸ்னேகா வந்து விக்ரம் மேலே விழணும். ஸோ அவர் வந்து பிடிக்கணும். அவர் வந்து இடையே பிடிக்காமல் முன்னழகை பிடிச்சி அழுத்தி விட்டுருவார். ஸோ அதுதான் வந்து அந்த போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த வகையில் வந்து இந்த வீடியோவில் வந்து இது எந்த லாங்குவேஜ் மூவின்னு தெரில. மோஸ்ட்லி வந்து கன்னட மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து நடிகை ஸ்னேகாவை எந்த லெவலுக்கு வேணால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, கன்னட சினிமாலையும் தமிழ் சினிமாவும். ஸோ அந்த வகையில் வந்து காலேஜில் படிக்கக்கூடிய நடிகை ஸ்னேகாவை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து துரத்தி வந்து வேட்டையாடணும். ஸோ அதுதான் வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடிகை ஸ்னேகாவும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக ஒத்துழைச்சிருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பும் நல்லாயிருக்கும் அந்த சீனில். ஸோ அதில் வந்து பிடிக்கும்போது அவர் வந்து எதர்ச்சியாக பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக தெரியல. அவர் வந்து வேணும்னே வந்து நடிகை ஸ்னேகாவோட முன்னழகை பிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சீன் தான் அது ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதில் வந்து வேணும்னே அவருடைய கை வந்து முன்னழகு மேலே தான் போகும். அவங்க ஸ்னேகா வந்து எவ்வளோ தடுக்க பார்க்கும்போது முடியாது. அப்படி இருந்தாலுமே ஒரு வாட்டி வந்து அவர் நடிச்சு விட்ருப்பாரு. ஸோ இது வந்து அந்த டைமில் இதாகலை அப்படின்னாலும் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நம்மளுடைய சேனல்லையும் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நடிகை ஸ்னேகா பற்றி இன்னும் அதிகமான வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை யார் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து எல்லாருமே குஷியாயிருவீங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேருடைய ஃபேவரட்டான ஒரு நடிகை. ஸோ அது வேறு யாரும் கிடையாது. இப்பயும் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு லைம்லைட் அதிகமாக இருக்கக்கூடிய நடிகைன்னா அது நடிகை ஜோதிகா தான். ஸோ இப்பயும் உமன் சென்ட்ரிக் மூவிஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் இவங்க சினிமா நடிக்க வந்தபோது அவங்களுடைய அக்கா நக்மா மாதிரியான கவர்ச்சி இவங்க காட்டல அப்படின்னாலுமே இவங்களுக்குன்னே வந்து ஒரு சில விதமான கவர்ச்சிகள், ஆடை குறைப்பு விஷயங்கள்லாம் வந்து கச்சிதமாக பண்ணிட்டு தான் இருந்தார். சுத்தமாக கவர்ச்சி காட்டாமல் இருந்ததே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் கவர்ச்சி காட்டிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆரம்ப கால மூவிஸ்லலாம் அவருடைய இடையழகும் சரி, தொடையழகும் சரி, ஏன் நீச்சல் உடையில கூட வந்து வந்திருக்காரு நடிகை ஜோதிகா. ஸோ 2-3 நடிகர்கள், ஸோ பல நடிகர்கள் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் கூட வந்து ரொம்ப அதிகமாக கிசுகிசுக்கப்பட்ட ஒரு நடிகை. ஸோ இவங்களுடைய அந்த படுக்கறை காட்சிகள், ஸோ அது வந்து அந்த மாதிரியான காட்சிகள், ஆடை இல்லாமல் யார் கூடயோ இருக்கிற மாதிரியான காட்சிகள், அது வந்து ஃபேக்காக ஒரிஜினல்னு கூட தெரியாது. ஆனால் அந்த மாதிரி காட்சிகள் ஸோ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆச்சு. ஸோ நடிகை நயன்தாராவுடைய காட்சிகள் ரிலீஸ் ஆனும்போது இதுதான் ஜோதிகா அப்படின்ற மாதிரியான காட்சிகளும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வந்து இவங்க மறுக்கவும் இல்லை, அதை பற்றி அந்த கமெண்ட்டும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நிறைய நடிகைகளுடைய காட்சிகள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போது நடிகை ஜோதிகாவுடைய அந்த முன்னழகை வந்து வேணும்னே வந்து சில பேர் வந்து கசக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவங்க அந்த சீக்வன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பூந்து வராங்க. அந்த கூட்டத்தில் பூந்து வரும்போதும் வந்து ஒருத்தன் வந்து ஹார்ன் அடிச்சு விட்டுருவான். அதையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த சீனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு புறம் இருக்க, நடிகர் விக்ரம் கூட வந்து நடிகை ஜோதிகா நிறைய கிசுகிசுக்கப்பட்டாங்க. ஸோ அதில் வந்து அருள் படத்தில் வந்து கவர்ச்சிகரமான ரோலும் அவருடைய முன்னழகை வச்சு நடிகர் விக்ரம் மேலே வந்து உரசுற மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய வச்சுப்பேன். ஏன்னா பல நடிகர்கள் கூட இந்த மாதிரியெல்லாம் நடிக்க மாட்டாங்க ஜோதிகா. இந்த மாதிரி சீன்லாம் வந்து சில பேர் கூட தான் நடிப்பாங்க. அதில் விக்ரம் கூட நடித்த காட்சி ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த காட்சி இதுதான். கூட்டத்தில் இது ராஜா படத்தில் நடித்த ஒரு சீன். ஸோ கூட்டத்துலேருந்து பூந்து எல்லாரும் தள்ளுன்னு தள்ளிட்டு வரணும். அதில் ஒருத்தன் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ஜோதிகாவுடைய வெறினா இருப்பான் போல் ஹார்ன் அடிச்சு விட்டுட்டான். ஸோ அதையும் வந்து அவங்க சீனில் இன்டரப்ட் பண்ணாமல் தட்டி விட்டுட்டு அந்த சீனை வந்து சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்து அடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதில் வந்து நானும் வரேன். நம்ம மதுரையை சேர்ந்த, நம்ம மண்ணை சேர்ந்த நடிகை பெத்ராஜ், நிவேதா பெத்ராஜ். ஸோ இவங்க வந்து பார்க்கறதுக்கு
ஆரம்ப கால படங்களில் ரொம்பவே சுமாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து போக போக ரொம்பவே சூப்பர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் வந்து கலர் வந்து பெருசாக மற்ற நடிகைகள் மாதிரி இல்லை அப்படின்னாலும் நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், நடிப்பும் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பெருசாக கவர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான உடல் அமைப்பு இல்லை அப்படின்றதால வந்து அவங்களுடைய பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து தட்டி போயிட்டே இருந்துச்சு. இவங்களும் வந்து பெருசாக வந்து நான் கவர்ச்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் முரண்டு பிடிச்சதால தான் வந்து அவங்களுக்கு சுத்தமாக வந்து பட வாய்ப்புகள் இல்லை. நடித்த 1-2 படங்கள்லையும் வந்து எதுவுமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதால அடுத்தடுத்த படத்தில் வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இப்போது டிக் 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 அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நீச்சல் உடையில் வந்தாங்க. ஸோ நான் வந்து இறங்கி வரேன், நான் வந்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து நீச்சல் உடையில் வந்தாங்க. ஸோ அது வந்தாலுமே வந்து அவங்களுக்கு பெருசாக யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏன்னா இவங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கு ஏகப்பட்ட நடிகைகள் வந்து வந்திருந்தாங்க அந்த விஷயத்தில். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி 31 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போது வேறு வழி இல்லை, அந்த கவர்ச்சி காட்டுறேன், ஆனால் எனக்கு பட வாய்ப்பு இல்லை, நான் கவர்ச்சி காட்ட ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நடிகைகளுக்கே வந்து ஒரு இடம் இருக்குன்னா அது வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தான் சொல்லணும். ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி பக்கம் போனாங்க. அவங்களுக்கு வந்து அலா வைகுண்டபுரம்ல ஒரு சின்ன ரோல் கிடைச்சு, அந்த சின்ன ரோல்லேயே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு டவுசர் போட்டுட்டு வர்ற சீன் எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சிகரமான சீனாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த படமான அந்த ஒரு தெலுங்கு படம் தாஸ்கா தமாக்கி அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ அந்த நடிகர் கூட வந்து நடித்தாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஓவர் கவர்ச்சி தான். ஸோ வந்து நீச்சல் உடையில் வந்து பீச்சில் போட்டு ரொமான்ஸான ஒரு டூயட் சாங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு உச்சகட்டமாக வந்து அந்த நடிகரை வந்து அவங்களுடைய அந்த நிவேதா பெத்ராஜோடைய முன்னழகில் வச்சு அழுத்தணும். இதுதான் வந்து சீன். ஸோ இதுதான் வந்து கவர்ச்சிகரமாக அவங்க எடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் அங்கே உட்காந்துருப்பாரு, நீங்கள் நேராக போய் உங்களுடைய முன்னழகில் வச்சு அழுத்துறீங்க. ஸோ இது இந்த மாதிரி வந்து இது ஒரு சென்டிமெண்ட் சீன் தான், அதனால் பெருசாக இருக்காது, நீங்கள் வந்து போட்டு அழுத்தி விட்ருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நடிகை வந்து பட வாய்ப்புக்காக அதுவும் வந்து அதுக்கான தனி பேமெண்ட்டும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தனி பேமெண்ட் வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த நடிகையும் நிவேதா பெத்ராஜும் தயக்கம் இல்லாமல் சூப்பராக பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த சீனை வந்து நம்ம இந்த இன்னும் 2-3 செகண்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அவர் வந்து போட்டு அழுத்து அழுத்து அழுத்தி விட்டுருப்பாரு. ஸோ இந்த சீன் மட்டும் இல்லாமல் அந்த பாடல் காட்சியிலையும் வந்து பயங்கரமாக வந்து கசக்கி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல நிவேதா பெத்ராஜ். இன்னும் போக போக இருக்கக்கூடிய காட்சிகளில் நிறைய கவர்ச்சி காட்டுவாங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வேறு யாரும் கிடையாது, நம்ம புன்னகை ஸ்னேகா தான். ஸோ இவங்கள வந்து நிறைய கவர்ச்சி காட்டியிருப்பாங்க. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் நயன்தாரா மாதிரியான நீச்சலுடைய காட்சிகள் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப பாங்கான கேரக்டரில் இருந்து ஒரு கவர்ச்சி இருக்கும். ஸோ பட்டும் படாமல் தொட்டும் தொடாதன்ற மாதிரி வந்து சின்ன சின்ன கவர்ச்சி இருக்கும். முக எக்ஸ்பிரஷன் ஸோ இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் வந்து வச்சாலே வந்து நிறைய பேருக்கு வந்து தாங்காது. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னுடைய முக எக்ஸ்பிரஷனை வச்சே வந்து பயங்கரமாக வேலையை முடிச்சிடக்கூடிய ஒரு நடிகைகளில் ஸ்னேகா வந்து ரொம்ப ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இன்னுமே அவங்களுடைய அந்த முக எக்ஸ்பிரஷனுக்கு அவ்வளோ பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ்அப்பில் சில நடிகைகளை பார்த்தாலே வந்து போதும், அவங்களோட கவர்ச்சியெல்லாம் வேணாம், க்ளோஸ்அப்பில் காட்டினாலே போதும் அப்படின்றதுல நடிகை ஸ்னேகா வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து நடிகை ஸ்னேகா வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய முன்னழகு வந்து கசக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு சில நடிகர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருப்பாங்க. நடிகர் விக்ரம் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு படம், அது வந்து ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். ஸோ அந்த படத்தில் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலேயும் வந்து பாடல் காட்சிகள் நடிகர் விக்ரமை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்களோட கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை வந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அவங்க கூட வந்து ஸ்னேகா நடிக்கும்போது சும்மா இருப்பாரா, அது வந்து பாடல் காட்சிகளே வந்து ஒரு ஒரு ரிவரில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஸ்னேகா ஒரு மேலே வந்து விழணும். ஸோ ஆக்டர் விக்ரம் மேலே விழணும். விழும்போது வந்து இடுப்பு இடையழகை தான் வந்து பிடிக்கணும். ஸோ இடுப்பு தான் பிடிக்கணும். ஆனால் வந்து இவர் மாறா வந்து அவரோட முன்னழகை பிடிச்சி கசக்கி விட்டுருவாரு. ஸோ இதுதான் வந்து அந்த சீனில் வந்து நடந்திருக்கும். இது நம்ம அந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். உங்களுக்கு பயங்கர மஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள், கண்டினியூஷனாக பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சீனு. ஸோ இந்த சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம போடலாமா வேணாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து நம்ம கீர்த்தி சுரேஷ் பற்றி போட போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய நடிகைகளுடைய வீடியோஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட சேனல் இருக்குது. என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணுங்கள்.